ஹாய் ஃபேமே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐசெட்ஐயில் OnePlusலேருந்து ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். போன கேமரா வந்து நமக்கு வந்து மைக் எதுவும் செட் ஆகலை, அதனால் வந்து வேறு ஒரு கேமரா வாங்கியிருக்கோம் OnePlusல. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சப்போர்ட் இருக்குது. மைக் சப்போர்ட் இருக்குது, வைஃபை கனெக்ட் இருக்குது. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இதாங்க முன்னாடி வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா அங்கே உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கேமரா ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஹெல்மெட்டில் மாட்டுற மவுண்ட் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம இந்த மைக்குக்காக தாங்க இதை வாங்கினதே. மைக் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் இருக்குது, அதுக்காக தான் இது வாங்கினது. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா வந்து சி டைப் சார்ஜர் தான், அதனால் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுங்க ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க. மெமரி கார்டு போடலை, அதனால் வந்து இப்படி காமிக்குது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்க்ரீன் வந்து டச்சு. பேக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டச்சு இப்படி, அதனால் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அடிஷ்னல் மைக் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனுங்க. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா டவுன் பட்டன் அமுத்தி பிடிச்சா வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இதாகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். அது வந்து ஓப்பன் பண்ணாததுனால தெளிவாக இருக்குது. இப்போ பேட்ரி வந்து 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ரி உள்ளே போட்டு வந்திருக்கு, பேட்ரி வந்து உள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிஷ்னலாக ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16லேருந்து 156 வரைக்கும் எஸ்டி கார்டு போடலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது ஃபாஸ்ட்டு மெமரி கார்டு போடணும். அந்த U1 U2 அப்படின்னு சொல்லிட்டு மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டு அதில் வந்து U2 U3 இந்த மாதிரி போடணும். U1 போட்டால் ஸ்லோவாக இருக்குது, சப்போர்ட் ஆகாது. எனக்கு வந்து மெமரி கார்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா U1 மெமரி கார்டு, அதனால் வந்து எனக்கு ஸ்லோவாக தான் ரெக்கார்ட் ஆச்சு. நான் வந்து 1080 வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். $5K வாட்டர் ப்ரூஃப் கேஸுங்க. 100 அடி வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து யூஸ் ஆகும். சி டைப் சார்ஜர், 48 மெகா பிக்சல் கேமரா. இங்கே பாருங்கள், U3
U3 போட்டால் இது வந்து ஃபாஸ்ட்டாக மெமரி கார்டு வந்து ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸ் ரெக்கார்டிங்கு. அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோ வந்து கேமராவில் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வந்து போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாய், டேக் கேர். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.